தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளதை ஒட்டி மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் விழா நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத். தாவிகாவுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் பிரம்மாண்டமாக கடந்த ஆண்டு நடந்து முடிஞ்சது. 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான பந்தல் கால் நடும் விழா மற்றும் பூமி பூஜை தான் இன்று தினம் நடைபெற்றிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதே நேரம் எப்போ நடைபெற இது திட்டமிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று தனது கட்சியை தொடங்கிய பிறகு தற்போது வரை பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் நெருங்கியுள்ள நிலையில் அந்த கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி என்ற இடத்தில் வீசாலை பகுதியில் நடைபெற்றது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த கட்சியுடைய வளர்ச்சியின் சார்பாகவும் மக்களின் பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து சென்று பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கட்சியின் சார்ந்த நிகழ்ச்சிகளை விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்த நிலையில தற்போது இந்த கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் முக்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இந்த 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாரபத்தி என்னும் இடத்தில் தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. நேற்று இரவு வரை பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டிற்கான இந்த பூமி பூஜையும் இந்த பந்தல் கால் நடும் விழா நடைபெறும் நிகழ்ச்சியை ரகசியமாக பாதுகாத்த நிலையில நேற்று இரவு அவர்கள் குறிப்பிட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமே அவர்கள் அழைப்பு எழுத நிலையில இன்று காலை சரியாக 5 மணிக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் இங்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்களுடைய அவர்கள் பங்கேற்ற நிலையில இந்த பூமி பூஜையும் மற்றும் பந்தக்கால் நடும் விழாவானது நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டிற்கான தேதியை சரிவர இன்னும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்த மாநாடானது நடைபெறும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுமார் 320 ஏக்கருக்கு இந்த மாநாடு நடைபெறுவான திடல் அமைந்திருக்கிறது. மேலும் 300 ஏக்கர் அருகே பார்த்துட்டோம்னா வாகனங்கள் நிறுத்துவதற்கான அந்த இடமும் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் இன்று அவர்கள் அந்த அனுமதி கேட்பதற்காக இன்று மாநாடு நடத்துவதற்கு அந்த அனுமதி கேட்பதற்காக மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அந்த நிகழ்வான நடைபெற இருக்கிறது. மாநாட்டிற்கான